வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எல்லோருடைய ஃபேவரட்டான ஒரு சைட் டிஷ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இன்றைக்கி ட்ரை சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு நீங்கள் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். அறநூறு கிராம் எலும்பில்லாத கோழி சின்ன சின்னதாக வெட்டி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, லைட் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டார்க் சோயா சாஸாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, 2 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 6 டேபிள் ஸ்பூன் சோள மாவு. இதை நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இதை மினிமம் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கிறீங்களா இருந்தால் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு ½ hour கழித்து இதை பார்க்குறேன். இப்போ சிக்கனை ஊற வச்சு ½ hour ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க மீடியம் ஹீட்டில். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. சிக்கன் வேக வைக்கும்போது மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இல்லைனா ஹை ஹீட்டில் வச்சுருந்தா சிக்கன் மேலே சீக்கிரம் குக் ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அதை ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்ச எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் ஊற்றிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அரை கப்பு வெட்டி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க இந்த வெங்காயத்தை. இது கூட 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இது கூட வெட்டி வச்ச பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த குடமிளகா போட்டுக்கலாம். நான் ரெட் கலரும் எடுத்திருக்கேன், பச்சை கலரும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை கப்பு போட்டுக்கிறேன் குடமிளகா. ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்கோங்க குடமிளகா போட்டுட்டு. ரொம்ப வதக்க வேண்டாம், ½ குக்காக இருந்தால் போதும். இது கூட ஹாட் சாஸ் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது கூட லைட் சோயா சாஸு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இதை அதில் ஊற்றிடலாம். இந்த சாஸ் நல்லா திக்கார வரைக்கும் ஒரு அரை நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டுடலாம். இதை லோ ஹீட்டில் வச்சு அந்த சாஸ் எல்லாம் சிக்கனில் நல்லா கவர் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், சாஸ் எல்லாம் சிக்கனில் நல்லா கவர் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதோ நம்ம பண்ண சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் மஞ்சூரியன் கொஞ்சம் செமி கிரேவியாகவும் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.